ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரவா கிச்சடி பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் ரவா. ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 பே லீஃப். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ரவாவை வறுத்துக்கிட்டா நல்லா சீக்கிரமாக கிச்சடி வந்துடும். அதே நேரத்தில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கிச்சடி. ஸோ இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பட்டை, கிராம்பு, பே லீஃப் எல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும். ஸோ இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான். ஸோ அதால் பச்சை மிளகாய் நல்லா கீரி போட்டுக்கிட்டாச்சு. கூடவே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட கேரட், பீன்ஸு போட்டுக்கிட்டேன். பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுடலாம். கிச்சடிக்கு சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. கூடவே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேக விட்டுடலாம். ஃபஸ்ட்டு காய்க்கு வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். ஸோ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 2 கிளாஸ் அளந்தோம் இல்லையா ரவா, அதே கிளாஸ் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ 1 கிளாஸ் ரவாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ நம்ம 2 கிளாஸ் ரவா போட்டதுனால 4 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவாவை கிண்டி விட்டுடலாம். சிம்மிலேயே வச்சு ரவாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே விட்டுறணும். ஸோ இதை நல்லா அப்படியே கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அப்படியே ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுறலாம். பார்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் இருத்துருச்சு. ரவாவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தழையை போட்டோம் இல்லையா. ஸோ ஃபைனலாக நெய்யில் நான் கொஞ்சம் முந்திரி வறுத்து
ஃபைனலாக ஆட் பண்ணுறேங்க. இது ஃபைனலாக ஆட் பண்ணால் இந்த கிச்சடி இன்னும் நல்லா மணக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். இந்த முந்திரி நெய் கொஞ்சம், அந்த வறுத்த முந்திரியும் நெய்யும் கொஞ்சம் விட்டு ஃபைனலாக கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்டியான கிச்சடி ரெடி. இது சுட சுட சாம்பார் தேங்காய் சட்னியோடு இதை வச்சு சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய க்ரோஷே ஒர்க் பேட்டர்ன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ. பாய்.